இங்க 18 வயசு கூட ஆகாத டீனேஜ் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் சில பேர் கடற்கரையில கையில ஒரு கம்பியை வச்சு குத்திட்டு எதையோ தேடிட்டு இருக்காங்க. அப்போ சடனா ஒரு பையனோட கம்பியில ஏதோ படுறத உணர்றான். உடனே அவன் அந்த மணலை மெல்ல ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது உள்ள ஒரு லேண்ட் மைன் இருக்குது. உடனே கவனமா அதோட கேப்பை ஓபன் பண்ணிட்டு டிஸ்ஆர்ம் பண்ணிடுறான். அதே மாதிரி அங்க இருந்த எல்லா பசங்களும் அவங்களுக்கு கிடைக்கிற லேண்ட் மைனை டிஸ்ஆர்ம் பண்றாங்க. உயிரை பணையம் வச்சு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அந்த பசங்க நாள் முழுக்க அதை பண்றாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆனதும் அந்த காட்டுல கிடைக்கிற கிராசஸ பெட்டுக்காக கொண்டு வர்றாங்க. ஏன்னா அவங்க கேம்ப்ல படுக்கிறதுக்கு பெட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, சாப்பாடும் கொடுக்கவே மாட்டாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு அவங்கள ஒரு பையன் கமாண்டர் கிட்ட எங்களுக்கு ஃபுட் வேணும்னு கேட்கறான். ஆனா மிலிட்டரியில இருந்து அவங்களுக்கு ஃபண்ட் எதுவும் ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. அதனால அவராலையும் எதுவும் செய்ய முடியல. அன்னைக்கு நைட்டு ஒரு பையன் பசி தாங்க முடியாம வெளியில ஃபுட் தேட போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் மார்னிங் மைண்ட் கிளியர் ப்ராசஸிங்ல சாப்பிடாததால ஒரு பையன் எனக்கு முடியல, ரெஸ்ட் வேணும்னு கமாண்டர் கிட்ட கேட்கறான். கமாண்டர் ரெஸ்ட்லாம் கொடுக்க முடியாது, போய் வேலையை பாருன்னு சொல்லிடுறாரு. அதனால அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல ரொம்ப முடியாததால சடனா வாமிட் எடுக்கிறான். என்னன்னு அவங்க போய் பார்க்கறதுக்குள்ள அவன் முன்னாடி இருந்த மைன் வெடிச்சிருது. அதுல அவனோட 2 ஹேண்டும் கட் ஆகி செதறி போயிடும். அதை பார்த்து அங்க இருந்த பசங்க எல்லாரும் பயத்துல நடுங்கி போயிடுறாங்க. உடனே அவன் என்ன இங்க இருந்து விட்டுருங்க, நான் எங்க அம்மா கிட்ட போகணும்னு கதறி அழுகுறான். ஆனா கமாண்டர் அந்த இடத்துக்கு வந்து அவனுக்கு ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனை போட்டு வண்டியில ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அடுத்த நாள் இன்னும் நிறைய பசங்க தொடர்ந்து வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பையன் கமாண்டர் கிட்ட வந்து அந்த சைடுல இருக்கிற வீடுகள்ல இருந்து பசி தாங்க முடியாம அனிமல்ஸுக்கு அவங்க வச்சிருந்த ஃபுட்ஸை நைட்டு தெரியாம திருடி சாப்பிட்டுட்டோம்னு சொல்றான். உடனே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கடல் தண்ணியை குடிக்க வச்சு அவங்களோட ஸ்டொமக்கை கிளீன் பண்ணி விடுறாரு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல கைகள் கட்டாயி அட்மிட் பண்ணி இருந்த பையன் இறந்து போயிட்டான்னு ஒரு நர்ஸ் கமாண்டர் கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த கமாண்டர் இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக அந்த பசங்க எல்லாருக்கும் ஃபுட் வாங்கி கொடுக்கறாரு. அப்போ சுப்பீரியர் அதை கவனிச்சிருப்பாரு. அடுத்த நாள் அந்த பசங்க கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருந்த பையன் இப்போ அவனோட சொந்த ஊருக்கு அவனோட அம்மா கிட்ட சேஃபா போயிட்டான்னு போய் சொல்றாரு. இப்போ அங்க இருந்த பசங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. அடுத்த நாள் நைட்டு கமாண்டர் தூங்கிட்டு இருக்கிறப்ப சடனா சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா வெளியே சூப்பரியரோட டேனிஷ் சோல்ஜர்ஸ் அந்த டீன் ஜெர்மன் சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கமாண்டர் அதை தடுக்கலாம்னு நினைக்கிறப்ப அந்த சூப்பரியர் கமாண்டர் கிட்ட அவங்க எல்லாரும் ஜெர்மன் சோல்ஜர்ஸ்ங்கிறத மறந்துடாத, அவங்களுக்காக பரிதாபமும் படாதன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பசங்களோட அப்பா எல்லாரும் முன்னாள் ஜெர்மன் சோல்ஜர்ஸா இருந்திருப்பாங்க. அப்போ நடந்த போர்ல ஜெர்மன் தோத்ததுக்கு அப்புறம் அவங்களோட நாட்டுல வச்சிருந்த 15 லட்சம் லைன்மேன்ஸை அந்த சோல்ஜர்ஸோட பசங்க கிளியர் பண்ணணும்னு தான் அந்த பசங்களுக்கு சாப்பாடும் கொடுக்காம இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க.